வணக்கம். இது தமிழ் செய்தி யூடியூப் சேனல் வழங்கும் சிறப்பு அண்மை செய்திகள். தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டிக்கு புதிய தலைவராக திரு செல்வ பெருந்தகை அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். செல்வ பெருந்தகை இப்பொழுது ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வருகிறார். இதுக்கு முன்பிருந்த தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள் 5 ஆண்டுகள் தனது பதவியை நிறைவு செய்துள்ளார். அவர் தனது பதவியை திறம்பட பணியாற்றியுள்ளார். 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலிலும் 2021 சட்டமன்ற தேர்தலிலும் 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் தனது பங்களிப்பை மிக சிறப்பாக செய்து காங்கிரஸை பெரிய அளவில் அவர் வெற்றி பெற செய்திருக்கிறார். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் மிகுந்த சவால்கள் நீடித்துள்ள சூழலில் செல்வ பெருந்தகையினுடைய நியமனம் அரசியல் நோக்கர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் உற்சாகத்தையும் எதிர்பார்ப்பையும் மகிழ்ச்சியையும் கொடுத்துள்ளது. பூவை மூர்த்தி தலைமையிலான புரட்சி பாரதத்தில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய செல்வ பெருந்தகை அவர்கள் 2006இல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பின்பு பகுஜன் சமாஜ் கட்சியில் மாநில தலைவராக பொறுப்பு வைத்தார். தற்பொழுது 13 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சியில் அவர் பொறுப்புகள் வைத்து வருகிறார். இப்பொழுது 2வது முறையாக 2021இல் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரது நியமனத்தை காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய செயலாளர் கே.சி. வேணுகோபால் அறிவித்தார். மேலும் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவராக ராஜேஷ்குமார் எம்எல்ஏ அவர்களை நியமனம் செய்தும் தேசிய செயலாளர் உத்தரவிட்டார். மூத்த காங்கிரஸ் தலைவர்களை கொண்டு சிறப்பான அவர்களது அனுபவத்தை கொண்டு காங்கிரஸ் கட்சியை மிக சிறப்பான இடத்துக்கு கொண்டு செல்வதே தன்னுடைய நோக்கம் என்று கூறியிருக்கிறார் செல்வ பெருந்தகை. மேலும் அவர் கொரோனா காலத்தில் தனது சட்டமன்ற அலுவலகத்தை கொரோனா மீட்புக்கான ஒரு ஒருங்கிணைப்பு அலுவலகமாக மாற்றி நிறைய பொதுமக்களுக்கு அவர் உதவி செய்திருக்கிறார். இதன் மூலம் மக்களுடைய அன்பையும் அவர் பெற்றிருக்கிறார். இப்பொழுது தமிழ்நாடு முழுக்கவும் அறியப்பட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். இது அவருடைய அரசியல் பயணத்தில் ஒரு புதிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற புதிய அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தமிழ் செய்தி யூடியூப் சேனலுடன். உங்கள் மேலான ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.